அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெறுகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக நீச்சம் பெறுவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு. ஏனென்றால் லாபாதிபதி 5 அமருவதும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் புதன். அவர் நீச்சம் பெறுவதும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாயை போன்று இரட்டைத்தன்மை கொண்டவராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவதால் உங்களுடைய வாழ்வில் இருந்து கஷ்டம் நீங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்களும் சிறப்பான வாய்ப்புகளும் உறுதியாகவே பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை குருவின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையானது மாற்றி கொடுக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கும் ஆற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நுட்பமான நுணுக்கமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் தான். அப்படிப்பட்ட புதன் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் அமர்கிறாருங்க. குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நீச்சம் பெறுகிறார் புதன். புதனை பொறுத்தவரைக்கும் குரு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே வேளையில் குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் நீச்சம் பெறுவது என்பதும் சாதகமான ஒரு அமைப்பு உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வாழ்க்கையை விட்டு விலகும் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் நிச்சயமாக குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெறும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதனை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் அளவற்ற ஞானத்தையும் செல்வத்தையும் பெற வேண்டும் என்றால் புதன் சாதுரியமாக இருக்கும் போதுதான் அவை வெற்றிகரமாக அமையும். அப்படிப்பட்ட புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானத்துடன் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பவர்தான் புதன். அவர் இந்த வேளையில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் புதன் தனது பார்வையில் குருவை சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே குருவின் ஆட்சி வீட்டில் புதன் நீச்சம் பெற்றாலும் தடுமாற்றம் அடையாமல் சில பணிகளை செய்து முடிக்க முடியும். நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் 12 ராசியில் இறுதி இடமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சில விஷயங்கள் நாம் போதும் என்று போதுமான மனநிலையில் இருந்து விடுவோம். அதுதான் பிற்காலத்தில் நமக்கு பிரச்சனையாக மாறும் என்பதை தற்போது தெரிந்து கொள்ள ஒரு முடியாத சூழல் இருக்கும். அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு எலி ஒன்று இருக்கிறது. அந்த எலி ஒரு அரிசி பானைக்குள் நுழைகிறது. அந்த அரிசி பானை முழுவதும் நிறைய அரிசி இருக்கிறது. அந்த எலி நினைத்திருந்தால் மேலேயே அரிசியை தின்னுவிட்டு அந்த பானையில் இருந்து வெளியே சென்றிருக்க முடியும். ஆனால் அரிசி பானையில் தானியங்கள் அரிசி நிறைய இருந்ததால் அந்த எலிக்கு உணவு தேடி வேறு இடம் செல்ல வேண்டாம் என்று நினைத்து அங்கேயே அந்த எலி இருக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு தேவையான உணவை சாப்பிட்டு விட்டு பிறகு தூங்கி ஓய்வெடுத்து மீண்டும் அதில் இருக்கக்கூடிய உணவை தானியங்களை காலி செய்கிறது. இப்படியே இந்த அரிசி பானைக்குள் நுழைந்த எலியானது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது என்று நினைத்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அந்த இடத்தில் இருந்து விடுகிறது. நாளடைவில் அரிசி பானையில் அரிசி பாதிக்கு மேல் காலி ஆகிறது. பிறகு முழுமையாக தீர்ந்து விடுகிறது. முழுமையாக தீர்ந்ததற்கு பிறகுதான் அங்கிருந்து உணவு கிடைக்காமல் வேறு எங்கு சென்று உணவை தேடுவது என்று முயற்சி செய்யும் போது அந்த பானையிலிருந்தே அந்த எலியால் வெளியே போக முடியாமல் பல வகையான பிரச்சனைகளை அதற்கு பிறகு சந்தித்து அந்த பானையிலே அந்த எலியின் ஆயுசு என்பது முடிந்து விடுகிறது. இது போன்றுதான் நம்மளும் பல நேரங்களில் சில விஷயங்களை போதும் என்ற மனநிலையுடன்
புதன் இதுதான் சரி என்று நினைத்து சில விஷயங்களை தவிர்த்து அதிலே அப்படியே இருந்து விடுகிறோம். ஆனால் புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சில நுட்பங்களை இந்த தருணத்தில் கற்றுக்கொள்வதோடு அதை செயல்படுத்தி மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அவற்றை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நீச்சம் பெற்றாலும் கூட அவரது சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியாக புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். உங்களை விட்டு கஷ்டம் நீங்குகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை உருவாக்குகிறார். பொதுவாக புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்வார்கள். புதன் நீச்சம் பெற்றாலும் கூட குருவின் வீடு என்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் முடிவெடுப்பதால் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவேதான் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் புதனின் அமைப்பால் கஷ்டம் நீங்கும் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று லாபஸ்தானத்தையே வலுவாக பார்க்கிறார். தனது சொந்த வீட்டையே வலுவாக பார்ப்பதால் நல்ல லாபம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் விலகும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான பிரச்சனை எழுந்தாலும் அதை சிறப்பாக கையாள கூடிய மதிநுட்பத்தை இந்த தருணத்தில் புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று விரைவாக செய்துவிடாமல் மதிநுட்பத்தையும் பயன்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைப்பதால் பெரிய அளவிலான சிரமம் என்று நினைத்த காரியங்களை கூட இந்த தருணத்தில் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தொழில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வேளையில் அவற்றை சீர் செய்யக்கூடிய சிறந்த தருணமாகவும் இந்த வேலை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக லாபம் பெறக்கூடிய தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருந்த பல காரியங்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். யாரையும் நம்பி ஏமாந்து விடாமல் பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட சரியான முறையில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சாதுரியமான ஆற்றலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்வதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நீச்சம் பெறும் புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும்.